இந்த வீடியோவில் நம்ம மட்டன் கோலா உருண்டை செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து நான் மட்டன் கோலா உருண்டை செய்வதற்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். அதாவது ரொம்ப சதையான கறியாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்குள்ள வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த மசாலா எல்லாம் நல்லா கறியில் கலக்கணும். இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போது இந்த கலவையை எடுத்து நம்ம கடாயில் போட்டு நல்லா கலரி விடணும். ஏன்னா அதில் தண்ணி விடும். அந்த தண்ணி வந்து இழுக்கிற அளவுக்கு நம்ம கலரிக்கணும். அது வரைக்கும் நம்ம கலரிக்கணும் இருக்கணும். இதை கலரி தண்ணி விடும். இந்த கறியில் இருக்கிற தண்ணி அது வந்து அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு சுண்டி வரணும். அது வரைக்கும் கலரிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு. இப்போது இதை நம்ம எடுத்து வச்சு ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. திருப்பியும் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. நறுக்கி அதில் போட்டுக்குங்க. கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது பாருங்கள், நல்லா பிசைஞ்சுக்குங்க. உருண்டை வர சைஸுக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இது பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சா இது மாதிரி நல்லா ரவுண்டாக வரணும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இது மாதிரி பிசைஞ்சு உருண்டை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த உருண்டையை போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலராக வரணும். வந்துருச்சுன்னா கறி நல்லா வெந்திருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் இது மாதிரி சுற்றி ப்ரௌன் கலராக வந்த பிறகு எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.